நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோஸ்திரிக்கேன் கர்த்தாவே 4வது வார்த்தையாக நாங்கள் சிந்திக்க இருக்கிற வார்த்தையும் கூட நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துக்களாக ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். 4வது வார்த்தையாக நாம் என்ன வார்த்தை மொழிந்தார்? இயேசு 4வது வார்த்தையாக மொழிந்தது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதாவது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? 4வது வார்த்தையே மொழிகிறது. இந்த 4வது வார்த்தை எந்த சமயத்தில் சொல்றாருன்னா, காலையில் 9 மணிக்கு, நமது நேரப்படி காலையில் 9 மணிக்கு சிலுவையில் ஏசப்பாவை அரைஞ்சிட்டாங்க. அரைந்த பின்பு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவர் 3 வார்த்தைகளை மொழிந்தார். 3 வார்த்தைகளை சொன்னார். ஒவ்வொன்றிலும் மன்னிக்கிறதுக்கு மக்களுக்காக, அவரை கொடுமைப்படுத்திய மக்களை மன்னிப்பதற்காக மன்னிப்பை கொடுத்தார். கூட அறையப்பட்ட கள்ளனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். தன்னுடைய தாய்க்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பராமரிப்பை கொடுத்தார். 4வது வார்த்தையாக தான் அங்கலாய்க்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும்போது, இந்த 12 மணியில் இருந்து 3 மணி வரை அந்த ஃபுல்லாக அந்தகாரமாகி விட்டது. சூரியன் என்ன செஞ்சிச்சு? அந்தகாரமாயிட்டு. கர்த்தர் அரைந்த நாள் ஒரு பௌர்ணமி நாள். சந்திரனும் ஒளி கொடுக்கவில்லை, சூரியனும் என்ன செஞ்சிச்சு? தேவகுமாரன், பாவம் செய்யாத ஒரு தேவகுமாரன் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தோன்னே அது கூட என்ன செஞ்சிச்சு? மறைந்து விட்டது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 3 மணிக்கு தான் பிதாவுடைய முகம் இவருக்கு தெரியுது. அப்போ தான் என்ன செய்கிறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார். அந்த 3 மணி நேரமும் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள் அவர் தம்மேல் சுமந்ததின் நிமித்தமாக அந்த முகம் பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அது நிமித்தமாக தான் அவர் என்ன செஞ்சார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சொன்னார். இந்த நேரத்தில் இருள் சூழ்ந்து அவருடைய பிதாவுடைய முகத்தை மறைத்ததினால அந்த நேரத்தில் யாருமே, மனுஷர்களாக இருந்தாலும் சரி, மனுஷர்களும் அவரை என்ன செய்யலை, பார்க்கல. அவருடைய சீஷர்களும் என்ன செய்யலை, அவர் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கலை. எல்லாமே என்ன செஞ்சிச்சு? அவரை நிந்தித்தவர்கள் யாருமே பார்க்காத வண்ணம் அந்தகாரம் 3 மணி நேரம் அவருடைய பூமியில் இருந்தது. அதனால் அவர் என்ன செஞ்சார்? 3 மணி நேரம் கழித்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இது சங்கீத புத்தகத்தில் சங்கீதம் 22:1 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, தேவன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தையை என்ன செஞ்சார்? அந்த நேரத்தில் அவர் சொன்னார் தீர்க்க தரிசனம். அதாவது நான் தேவன் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்ன எதுவுமே என்ன செய்ய போகிறதில்ல, வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறும் என்பதை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக இந்த வார்த்தையை அவர் சொன்னார். நம்மளுடைய பாவங்களின் பயங்கரம், நம்முடைய பாவத்தின் விளைவினால் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு நம்முடைய பாவத்தை இந்த நேரத்தில் தான் என்ன செஞ்சார்? சுமந்தார். அவர் எனது தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் என்று ஆபகுக்கு சொல்லியிருக்காரு. ஆபகுக்கு 1:13 சொல்லியிருக்காரு. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்த போது தான் பிதாவுடைய முகம் அவருக்கு என்ன செஞ்சிச்சு? மறைக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? நம்மளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன செஞ்சார்? சிலுவையில் இரத்தத்தை சிந்தி, அவருடைய வேதனை கடைசி சொட்டு இரத்தம் வர என்ன செஞ்சார்? நமக்காகவே அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அதாவது பிதா என்ன செஞ்சார்? ஒரு இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்னது போல் அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக அந்த 3 மணி நேரம் பிதாவோடு அவர் முகம் மறைக்கப்பட்டிருந்த நேரத்தை அவரால் என்ன செய்ய முடியலை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல,
பரதீசியில், அதாவது பரலோக வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக மாத்திரமே கர்த்தர் வந்து என்ன செஞ்சார், சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர் என்ன செஞ்சார், தன்னையே நொறுக்க சித்தம் கொண்டார். அவருடைய வேதனை வந்து மிகவும் பெரிய வேதனையாக இருந்தது. உடல் வேதனை, மனவேதனை, ஆவிக்குரிய வேதனை. உடல் வேதனை, அவரை வந்து அடிக்காங்க, முள்முடி சூட்டுதாங்க, ஆணிகள் பாய்ந்த ஆணிகளால் அடிக்கிறாங்க. அதுக்கு மனவேதனைங்கும்போது அவமதிப்பு, தனிமை. ஒவ்வொருவரும் என்ன செய்தாங்க, கூட கூட்டி கொண்டு போன பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதபர் எல்லாருமே என்ன செய்தாங்க, அவரை பரிகாசம் பண்ணுதாங்க. அந்த மனவேதனை, ஆவிக்குரிய வேதனைங்கிறது நம்மளுடைய பாவம். இந்த பாவத்தை அவர் சுமந்ததின் நிமித்தமாக அவருடைய முகம் வந்து, பிதாவுடைய முகம் வந்து மறைக்கப்பட்டது. அதன் நிமித்தமாக அவர் வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி என்ன செஞ்சார், மிகுந்த வேதனையோடு என்ன செஞ்சார், அந்த சத்தியத்தை வந்து என்ன செய்தார், வார்த்தையை வந்து மொழிந்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம். பாவம் செய்யும்போது நாம் வந்து அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், எசப்பா நான் செய்த பாவத்தை மன்னிங்க. அதாவது அறிந்தும் அறியாமலே நம்ம எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம். செய்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் பாவம் செய்யும்போது அவருடைய முகம் நமக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்யும்போது முகம் மறைக்கப்படும். நாம் வந்து என்ன அவர்கிட்ட அறிக்கை பண்ணி அவர்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கும்போது அந்த பாவத்தை வந்து அவர் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல இருக்கிறாரு. இப்பொழுது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற கிருபாதார பலியாக தான் அவர் என்ன செய்கிறார், ஜீவித்து வருகிறார். ஜீவனுள்ள தேவனை நம்ம வந்து என்ன செய்கிறோம், வணங்கி கொண்டு இருக்கிற நம்ம வந்து என்ன செய்யணும், பாவம் செய்யும்போது, ஒவ்வொரு பாவம் செய்யும்போது உண்மையாக மனம் திரும்பணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய ஜெபத்தை வந்து அவர் என்ன செய்ய மாட்டார், தள்ளாத தேவனாய் நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. நம்ம வந்து நம்மை வந்து அவர் மீட்டெடுத்தார். நம்மளுக்கு வந்து அவர் அதுக்கு மீட்டெடுத்தோடைய விலையே வந்து எனது ரட்சிப்பு தான். ரட்சிப்புங்க வந்து இலவசமானது. எத்தனையோ மற்றவங்க எவ்வளவோ சுற்றி பார்க்கும்போது எவ்வளவோ காரியங்களை செய்தாங்க. ஆனால் ரட்சிப்புங்கிறது விலையேற பெற்றது, இலவசமான அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு வந்து ஏசப்பா என்ன செஞ்சுருக்காங்க, தந்திருக்காங்க. அதை நாம் இன்னும் அறியாமல் நம்ம பாவம் செய்கிறவர்களாகவே ஜீவித்து வந்தோம்னா அந்த அதுக்காக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை வந்து நரகம் வந்து மிகவும் ஒரு கொடூரமான ஒரு இடமாக நம்மளுக்கு அமையும். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நம்ம பாவம் செய்யும்போது நமக்கு பாவம் செய்கிற எந்த ஒரு காரியத்தையாக இருந்தாலும் அதை செய்யாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நம்ம வந்து பாவம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்தார், நமக்காக வருத்தப்படுகிற தேவனாக இருக்கிறார். இது அதாவது என் தேவனே என்னை கைவிட்டேன்னு சொன்னோன்னே இது தோல்வின்னு நினைக்கிறோம். ஆனால் அது தோல்வி அல்ல, ரட்சிப்பின் காரியமாக அவர் வந்து என்ன செய்தார், அதை வந்து வார்த்தையாக நமக்கு வந்து சொல்கிறார். எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, பாதகமாக முடிஞ்சிச்சு, அதனால் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இல்லை, அவர் வந்து என்ன செய்கிற, சிலுவையில் சாத்தானை வந்து ஜெயித்ததுனால அவர் வந்து பட்ட கசப்புகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சகித்து நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால அவர் ரட்சிப்பு என்ற ஒரு வசனத்தின் நிமித்தமாக நம்மளை வந்து என்ன செய்கிறார், அவர் இது பண்ணுறார். பிதாவின் கிரியைகளை வந்து இவ்வுலகத்தில் வெற்றிகரமாக முடித்ததுனால அவர் வந்து என்ன செஞ்சார், வெற்றி தொனியோட தான் இந்த வசனத்தை வந்து என்ன செய்கிறாரு, சொல்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி வெற்றி தொனியாக இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாரு. தேவன் வந்து நம்மளை கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நாம் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் என்ன செய்யணும், எதற்காகவும் நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. அதாவது சில சமயம் நாமே என்ன சொல்லுவோம், ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தோடனே கடவுள் என்னை கண்ணோக்கி பார்க்கல, என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் நம்மளை வந்து கைவிடக்கூடாது என்பதற்காக தான் அவர் கைவிடப்பட்ட நிலையில் அந்த 3 மணி நேரம் சிலுவையில் என்ன செஞ்சார், நம்மளுக்காக மொத்தம் 6 மணி நேரம் சிலுவையில்
தொங்கினார். முதல் 3 மணி நேரம் 3 வார்த்தைகளை மொழிந்தார். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் அந்தகாரம் சூழ்ந்திருந்த வேளை, அதற்கு அப்புறம் 4 வார்த்தைகளையும் சொல்லி தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சார், விட்டார். சிலுவை மேல் உதித்தது சிவந்த இரத்த பூக்கள், பாவி நான் வாழவே பரிசாய் ஆன பூக்கள், மன்னிப்பும் மனம் வீசும் மகிமையில் அந்த பூக்கள், என் வாழ்க்கை தோட்டத்தில் நித்தமும் மலரும் பூக்கள் என்று நினைத்தவராய் நாமும் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.